ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 29 எனக்கு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் குயிக்காக மார்னிங் வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிறு வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் கழித்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் பண்ணுறது வார்ம் அப். எப்போதுமே வார்ம் அப் ஒரு சில விஷயத்தெலாம் நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரெகுலராக சொல்கிறேன்னா தயவுசெய்து அதை நீங்களும் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக எதில் வந்து குட் ரிசல்ட் கிடைக்குதோ அது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் வந்து பெரிய ரிசல்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நமக்கு எதுக்கு கார்போஹைட்ரேட் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நிறைய டாபிக் பார்த்துருப்பீங்க. அதிகமாக நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குற டாபிக் என்னென்னா ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து இது பண்ணுவேன் இல்லையா? இது மட்டும்தான் நம்மளோட பாடிக்கு தேவையா? இந்த ப்ரோட்டீனும் ஃபைபரும் மட்டும் இருந்தால் நமக்கு போதுமா? ப்ரோட்டீனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தேவை. முக்கியமாக ப்ரோட்டீன் நல்லாவே எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு வந்து ஃபுல்னஸாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து சுண்டல் சாப்பிட்றீங்கிறதுக்கும் ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆனால் அதில் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிஜமா. ஏன்னா அதில் ஃபைபரும் இருக்குது, கூடவே சேர்த்து கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குது. சரிங்களா? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நிறையா பேர் லோ கார்போஹைட்ரேட் டயட்டு அது மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எது மாதிரி எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா லோ கார்ப்ஸ்க்கு நான் வந்து ரீசன்ட் டேஸாக வந்து போகல. ரீசன் என்னென்னா, இப்போ வந்து சும்மாவே இருக்கிறோம் வீட்டில், சும்மாவே நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், திருப்பி படுக்கிறோம், தூங்கி எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், திருப்பி படுக்கிறோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணலை, சும்மாவே தான் இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. சரிங்களா? ஆனால் உடல் வலிமை வச்சு வேலை செய்கிறாங்க இல்லையா? எனி டைம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய ப்ரெஷர் இருக்குது, மென்டலி கூட நிறைய ப்ரெஷர் இருக்கலாம். சரிங்களா? நிறைய விஷயத்தில் அவங்க வந்து செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. முக்கியமாக அவங்க வந்து மென்டல் ஹெல்த்தை தாண்டி ஒரு என்ன சொல்கிற ஃபீல்டு ஒர்க் மாதிரி, நீங்கள் எனி டைம் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு சும்மா கூட மூட்டை தூக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்குலாம் கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸே கிடையாது. அதுக்காக நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி நான் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கும் மென்டல் ஹெல்த் முக்கியம் இல்லையா? அவங்களுக்கும் கார்போஹைட்ரேட் நீடட் தான். சரிங்களா? நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் ரிலாக்ஸாக எனி டைம் வீட்டில் வந்து தூங்குறதும் சாப்பிட்றதும் தூங்குறதும், இதை மட்டும், அதுவே பெரிய கஷ்டங்க. அது மாதிரி இருக்கவங்களாம் தயவுசெய்து கோவப்படாதீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நான் சில நாட்கள் வந்து உணர்ந்திருக்கேன். அதனால் வந்து அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நான் ஏதோ குத்தி காட்டுறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். என்னென்னா சும்மா இருக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அந்த ரீசனால் யாரையும் நான் குத்தி காட்டல, சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்க வந்து லோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது ஓகே தான். இந்த லோ கார்போஹைட்ரேட்டுக்கும் இப்போ வந்து மென்டல் ஹெல்த்துக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட பாடியில் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பயங்கர ஆக்டிவாக இருப்போம் இல்லையா? அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த கார்போஹைட்ரேட்டும் ஒரு ரீசன் தான். சரிங்களா? இந்த கார்போஹைட்ரேட் வந்து லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சில நேரத்தில் உங்களோட கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகி ஃபில்னஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அதுக்கு ரீசன் வந்து அந்த கார்போஹைட்ரேட்டும் ஒரு ரீசன் தான். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க,
ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, அப்புறம் ஒரு ஃப்ரூட் தனியாக சாப்பிட்றீங்க. ஒரு பர்சன் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாங்க, ஒரு பர்சன் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றாங்க. இந்த ஃப்ரூட் சாப்பிட்ற பர்சனுக்கும் ஸ்வீட் சாப்பிட்ற பர்சனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்கள்? ஃப்ரூட் நார்மலாகவே ஹெல்த்தின்னு சொல்லுவோம், ஓகே. ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தின்னு சொல்கிறோம், அதையும் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஹாப்பியாக, என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி யார் ஃபீல் பண்ணுவா சொல்லுங்கள்? என்னங்க இது கேள்வி? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்க தானே, ஏன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா அப்படின்னு சயின்டிஃபிக்காக அது உண்மை தான். ஆனால் ஸ்வீட் சாப்பிட்ற பர்சன் தான் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க நிஜமாக. ஏன்னா அதிலலாம் வந்து கார்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட கிரேவிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே சமயம் இன்னும் நீ எனக்கு கொடு, இன்னும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி வந்து கேட்குது, சரிங்களா? அதனால் நம்ம இன்னும் ஓவர்லோடு ஆக்குறோம் நம்மளோட கார்ப்ஸு, அதாவது ஸ்வீட், அதை வந்து ஓவர்லோடு ஆக்குறோம். அந்த ரீசனால் நமக்கு வந்து அப்படி தோணுது. உண்மை ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. நமக்கு தோன்றனால தான், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நமக்கு தோன்றனால தான் நம்ம சாப்பிட்றோம். பசி இடத்துல நம்ம வந்து சாப்பிட்றதே கிடையாது. இங்கே 95% யாருமே வந்து பசிக்குது அப்படின்னு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு குழந்த இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியும், எனக்கு பசிக்குது வேணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த குழந்தையால் சொல்ல தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நம்மளால் வந்து ஒரு அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோன்றனால மட்டும்தான் சாப்பிட்றாங்களே ஒழிய பசினாலலாம் சாப்பிட்றதே கிடையாது. அதுதான் ஒரு குழந்தைக்கும் நமக்கும் இருக்கிற வந்து ஒரு வித்தியாசம். அந்த ரீசனால் முடிஞ்ச வரையும் பசி எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்கிற ஒர்க்கு, அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், சும்மா இருக்கிறவங்கன்ட்டு. சும்மா இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்காம இருக்க போகிறது கிடையாது. ஆனாலுமே உங்களுக்கு அது மாதிரியான ஒரு பெட் ரெஸ்ட், சம் பீப்புளுக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கிற சுச்சுவேஷன் வரலாம் இல்லையா? எனக்கு சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்கும்போது நான் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு பீரியட் இருந்துச்சு. அந்த டைமில் அதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எடுக்காமல் லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறது பெட்டர். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து என்னோடய ஃபுட்டில் வந்து கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மாவுச்சத்து அது மாதிரியான இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, எனக்கு ஒர்க் அது மாதிரி அதில் கொஞ்சம் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு நான் வந்து கொஞ்சம் சரியாக சாப்பிடாமல் பசிச்சாலோ எனக்கு தான், நான் தான் பொதுவாக சொல்கிறேன், நமக்கு என்ன பண்ணுது, பசினால் வந்து நம்ம சாப்பிட்றதில்ல, நமக்கு தோன்றனால தானே சாப்பிட்றோம். எனக்கு பசிக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாலும் என்னோடய ஒர்க்கில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த ரீசனால் கொஞ்சம் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், அதே சமயம் ப்ரோட்டீனும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், ஃபைபரும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், அதே சமயம் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துருப்பேன். ஒயிட் ரைஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக என்னோடய லாஸ்ட் வீடியோஸில் ஒயிட் ரைஸ் இருந்து பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? கார்போஹைட்ரேட் எடுக்கிறது தப்பு இல்லை, அதை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சுண்டலில் கார்போஹைட்ரேட் இருக்குது தான், ஆனால் வந்து அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. இதை மாதிரி இந்த 2 விஷயமும் கூட இருக்கும்போது அந்த கார்போஹைட்ரேட் எடுக்கிறது தப்பு இல்லை. ஒரு பீஸ் ஜிலேபியில் கார்போஹைட்ரேட் இருக்குது தான், அது கூட ஃபைபர் இருக்குதா, அது கூட ப்ரோட்டீன் இருக்குதா, நம்ம அதையும் பார்க்கணும். ஈக்குவல் குவான்டிட்டி இருக்குதா அதையும் பார்க்கணும். அட்லீஸ்ட் வந்து ஆஃப் குவான்டிட்டியாவது இருக்குதா. இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து கார்ப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். 100 கிராம் ஒரு ஃபுட்டில் கார்ப்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஆஃப் அளவாவது, ஒரு 50 போர்ஷன் அளவாவது ஃபைபர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 50 போர்ஷன் அளவாகாது ப்ரோட்டீன் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒரு 100 கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட் வச்சுக்கிட்டு நாம் சும்மா வந்து ஒரு ஃபியூ ப்ரோட்டீன், ஃபியூ ஃபைபர் இருக்கிற ஃபுட்டில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் 100 கிராம் ஜிலேபியோட வேல்யூ போட்டு பாருங்கள், தெரியும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதோட வேல்யூ என்னன்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா என்னோடய பேலன்ஸ்டு டயட்டை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். டயட்டை பொறுத்தவரையும் பெருசாக இருக்காது, பட் நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா, நம்மளோட பாடி ஒரு ஸ்ட்ரக்சர் வரத்துக்கு இந்த ஒர்க் அவுட் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் பேலன்ஸ்டு டயட்டு எடுக்க முடியாத அன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாருங்கள். உங்களோட மென்டல் ஹெல்த் என்ன கேட்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க டயட்டில் இருக்காங்க, ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு பிளேட் ஜிலேபி, அந்த என்ன ஜிலேபியை வச்சே உருட்டிட்டு வந்துட்டுருக்கேன். வேறு ஏதாவது போவோம், என்ன சொல்கிறது, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ்,
இதை மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சீட் பண்ண கற்றுக்கணும் நம்மளோட பாடியை. கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும். எடுத்த உடனே வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன், சுத்தமாக வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் கவனிச்சிங்களா என் பாடியை நான் எப்படி சீட் பண்ணியிருக்கேன்னு? கிட்டத்தட்ட 1 மந்த் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 1 மந்தில் 3/4 வரையும் நான் வந்து ஒயிட் ரைஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். இப்போது என் பாடிக்கே தெரியாமல் ஒயிட் ரைஸை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நான் வேறு மாடுலேஷனில் ஒயிட் ரைஸ் எடுத்திருப்பேன். அது எப்படின்னா இட்லி அது மாதிரிலாம் எடுக்கிறேன் இல்லையா, என்னோடய வீடியோவில் இப்போ லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்திங்கன்னா தெரியும். நான் இட்லி அது மாதிரிலாம் வந்து என்னோடய டயட்டில் எடுத்திருப்பேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்லாமா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு, ஏன்னா மாவுச்சத்து தானே இட்லி ஃபுல்லாகவே, இட்லி சாப்பிடக்கூடாதாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆக போகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. அதனால் இந்த மாவுச்சத்தை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி எடுத்துக்கிறோன்ட்டு தான். நமக்கு வந்து மில்லட்ஸ்லேயும் வந்து மாவுச்சத்து தான் இருக்குது, ஆனால் அது கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அது வந்து நீடட் தான். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட பாடியை சீட் பண்ணணும்னு. கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கம்ப்ளீட் ஆக போகிற ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸாக வந்து ஒயிட் ரைஸ் எல்லாமே, லாஸ்ட்டு 1 வீக்காகவே ஒயிட் ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக ஒயிட் ரைஸ் எடுக்காமல் அதை இன்டேரக்டாக எடுத்திருப்பேன். அப்போ என்னோடய பாடி என்ன பண்ணும், கண்டுக்காது. சுத்தமாக எனக்கு ஒயிட் ரைஸ் எடுக்கலை, மத்தியானம் நீ வந்து எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது மறந்துருச்சு. அதுக்கு நீடட் இல்லை, ஏன்னா வேறு மாடுலேஷனில் நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? அந்த மாவுச்சத்து வேறு மாடுலேஷனில் நான் கொடுத்தனால, ஒயிட் ரைஸ் கொடுத்தனால அது வந்து எதிர்பார்க்கலை. அப்படி தான் நம்ம சீட் பண்ணணும். எடுத்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு 3 days நல்லா ஒயிட் ரைஸ் எடுக்கிறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிகிட்டே வரோம். ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ கண்டிப்பாக அது வந்து கேட்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீட் பண்ணணும். நீங்களும் உங்களோட ஜங்க் ஃபுட்டு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஃபாஸ்ட்டு 7 yearsஆகவே வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 yearஆக வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடாத ஒரு ஃபுட்டு என்னென்னா ஃப்ரைட் ரைஸ். என்னோடய ஒபிசிட்டிக்கு முக்கியமான பார்ட்டில் ஒன்று எப்படின்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் தான். எப்போ நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டனால தான் எனக்கு வந்து வெயிட் போட்டுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல. இது மாதிரி எதை மாதிரியான பேட் ஃபுட் ஹேபிட்லாம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதிகமாக நான் வந்து சாப்பிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அதிகமாக நான் சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரையும் வீட்டில் ஹெல்த்தி வேல நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஹெல்த்தி வேல வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க வெளியில் அப்படின்னா அது சாப்பிட்லாம். அதில் வந்து என்னென்னமோ சேர்க்குறாங்க இல்லையா, நிறையா ஃபுட் எசன்ஸ்லாம் சேர்க்குறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உடலுக்கு வந்து பாதிப்பு இருக்குது இல்லையா. நமக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன், எதை மாதிரியான விஷயங்கள் அதில் சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இப்போ அதுக்கான அவேர்னஸ் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்படி உங்களுக்கு தெரியலனா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கூட அதில் டீட்டெயில்டாக ஓப்பன் டாக் பேசுறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வீடியோ கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம், சீக்கிரமாக இன்னும் நான் ஒரு 5 minutesக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால தான் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹேட் ஆக ஆரம்பிச்சிது. அது ஏன் ஹேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா டாப்பிக்கும் ஒரே வீடியோவில் கொண்டு வரக்க விருப்பம் இல்லை. ஆனால் எப்படியோ ஹர்ட் ஆகிடுச்சு. அந்த பர்சனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஃப்ரைட் ரைஸு எனக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. அந்த விஷயத்தினாலேயே நான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, நார்மல் ஃப்ரைட் ரைஸ், இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், இது மாதிரியெல்லாம் வந்து கொடுத்தா சாப்பிட்ருவேன். அது இப்போ கூட வந்து அது மாதிரி ஒயிட்டாக கொடுத்தா கூட சாப்பிட்றதில்ல. எது மாதிரினா பன்னீர்லேயே வந்து பிரிஞ்சி அதை மாதிரி தான் நான் இன்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா அந்த ஃப்ரைட் ரைஸை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயம் என்னை வந்து எப்போல்லாம் அந்த ஃப்ரைட் ரைஸில் கை வைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாபகம் வந்துடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1/2 plate கூட என்னால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் 1 spoon கூட சாப்பிட முடியல. ஒரு டீஸ்பூன் கூட என்னால் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு.
இமிடியேட்லி ஐ ஸ்டாப்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த பரோட்டாலாம் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ சாப்பிடுவேன். ஆனால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆசைக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அதுதான் நம்மளோட பாடியை சீட் பண்ணுற விஷயம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து முன்னாடி அண்டர் வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஓவர் வெயிட் ஆனதுக்கு ரீசன் ஒன்று நம்மளோட ப்ரெக்னன்சியாக இருக்கும், சரிங்களா? இன்னொன்று நம்ம வீட்டிலே இருந்ததுக்கான ரீசனாக இருக்கும். இன்னொன்று நம்மளோட ஃபுட் ஹேபிட். இந்த 3 ரீசன் மட்டும்தான் நமக்கு ஒபிசிட்டி வந்ததுக்கான ரீசன், சரிங்களா? இந்த 3 ரீசனில் ஃபுட் ஹேபிட்டாக இருந்துச்சுன்னா அப்போ எதை மாதிரியான ஃபுட் ஹேபிட் இருந்துச்சு, வெயிட் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எதை மாதிரியான ஃபுட் ஹேபிட் இருந்துச்சு, எந்த ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அந்த ஃபுட்ஸ்லாம் இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். ஒரு இது நான் வந்து அதிகமாக என்னோடய ஓவர் வெயிட் என்னோடய வெயிட் எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே அதிகமாக சாப்பிட்ட ஒரு ஃபுட்டில் என்னோடய ஃப்ரைட் ரைஸும் ஒன்று. நான் அப்போலாம் வந்து ரொம்ப அடிக்டட், ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிக்டட். காலேஜ் லைஃப்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் முடிக்கிற டயத்தில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிது. கரெக்டாக மேரேஜ் வந்துச்சு, கரெக்டாக செட்டில் ஆகிடுச்சு. அந்த ஓவர் வெயிட்டுங்கிற ஒரு ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆகிட்டேன். அது அப்படியே அந்த ஃப்ரைட் ரைஸ் ஹேபிட் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. இப்போது நான் அதாவது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரைட் ரைஸை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன். என்னோடய கிட்ஸுக்கு கூட நான் இப்போலாம் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறதில்ல. அப்படியே செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுன்னா நிறையா வீடியோவில் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். வீட்டிலேயே நூடுல்ஸ் வேணுமா, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுப்பேன். ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுப்பேன். முடிஞ்ச வரையும் கொஞ்சம் உங்களால் எனக்கு அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், என்னால் அதை அவாய்ட் பண்ணவே முடியாதுங்கிற கட்டத்தில் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது தான் வந்து பெட்டர், சரிங்களா? கொஞ்சம் ஹெல்த்தியாவது இருக்கும். அதுக்காக வெளியில் சாப்பிட்றது ஹெல்த்தி இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதை எப்படி செய்கிறாங்கன்னு நாம் வந்து கேமரா வச்சு பார்க்க முடியாது இல்லையா? அந்த ரீசனால் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூல் டவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் போல் நான் 5 கவுண்டில் மூச்சு பயிற்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களால் எத்தனை கவுண்ட் பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக அத்தனை கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கூல் டவுனு, வார்ம் அப்பு, மூச்சு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலராக பண்ணுங்கள், ஓகேங்களா? பயங்கரமாக எனக்கு ஸ்வெட்டாக இருக்குது, நல்லாவே ஸ்வெட்டாக இருக்குது, சரிங்களா? இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இட்லி கூட வந்து தக்காளி சாம்பார். இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னோடய ஃபுட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னோடய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் நானும் சமைக்கணும் இல்லையா, அது ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, 1/2 கப் வந்து பார்த்திங்கன்னா கர்டு, கிரேவி, சம் கோவா பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே, கார்ப்ஸ் எல்லாமே வந்து எதை மாதிரியான ஹெல்த்தி வேலை இருக்கிற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன். ரெகுலராக எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்டு அண்ட் வந்து கோவா கம்ப்ளீட்டாக நான் ரெகுலராக எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணவே இல்லை. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பீசஸ் இட்லி, நல்லா சுட சுட இட்லி வித் சட்னி, சம் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவா. இதுதான் என்னோடய டின்னர். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பை பை, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.